why artificial intelligence are becoming more popular. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸில் வந்து இன்டிகிரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எதனால வந்து இப்படி இன்டிகிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் எடுத்தாலும் அதுக்கு சிமிலராக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு 2-3 கம்பெனிஸ் வித் வெப்சைட் அண்ட் ஆப் இருக்குது. ஸோ அப்போ எப்படி அவங்களுக்குள்ள இன்னும் காம்படிஷனை பெட்டர் ஆகிக்கலாம், இன்னும் வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அவங்க எப்படி டாப்பாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ. பிகாஸ் ஏஐ ஜென்ரலி யூசஸ் மிஷின் லேர்னிங் which uses lot of data to train themselves and அதை வச்சு என்ன அப்படின்னா இன்னும் பெட்டராக ஆக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஏஐ யூஸ் பண்ணுறது மூலியமா அதோட கஸ்டமர்ஸ், அதாவது அந்த வெப்சைட் அண்ட் ஆப் கஸ்டமர்ஸுக்கு இன்னுமே வந்துட்டு சர்வீஸை நல்லா பெட்டர் கேட்டர்டாக ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன விஷயங்கள் அந்த ஆப்பில் தெரியணுமோ அதை இன்னும் கொஞ்சம் பர்சனலைஸ்டாக ப்ரொவைட் பண்ணுறதுக்காக லாட் ஆஃப் கம்பெனி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சம் டாப் கம்பெனிஸ் லைக் யூடியூப், இன்ஸ்டாகிராம் இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் நம்ம என்ன வீடியோவோ இல்லை கண்டென்ட்டோ பர்சீவ் பண்ணுறோமோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நமக்கு ரெகுலராக சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆல்மோஸ்ட் லாட் ஆஃப் கம்பெனிஸ், கிட்டத்தட்ட எவ்ரி கம்பெனின்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிடலாம், இன்னும் ஒரு 1 இயரில் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிகாஸ் டு ப்ரொவைட் சம் பர்சனலைஸ் சர்வீஸ் டு தேர் கஸ்டமர்ஸ்.